அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ 2025 ரிசல்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டே வரோங்க. இப்போ ரவுண்ட் 3க்கான ரிசல்ட்ஸுங்கிறது வந்தாச்சு. ஸோ இப்போ ரவுண்ட் 1 ப்ளஸ் ரவுண்ட் 2 ப்ளஸ் ரவுண்ட் 3 மொத்தம் 3 ரவுண்டுகளோட தகவல்களும் வந்தாச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரவுண்டும் முடிஞ்சு எத்தனை கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா 100% இடங்கள் வந்து நிரம்பி இருக்குது. ரெண்டாவது, அந்த 100% இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கல்லூரியில் அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு டிஎன்ஏ 2025 ரவுண்ட் 1 ப்ளஸ் ரவுண்ட் 2 ப்ளஸ் ரவுண்ட் 3 3 ரவுண்டுகளோட முடிவில் 100% இடங்களும் நிரம்பின கல்லூரிகளோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை கல்லூரிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 39 கல்லூரிகள் வருது நம்மளுக்கு. இந்த 39 கல்லூரிகளில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டோட எண்ட்லேயே வந்து 100% இடங்களும் நிரம்பிருச்சு நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன கல்லூரிகள்ங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த 100% இடங்கள்லையும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு, அதாவது அதிக எண்ணிக்கை பர்சன்டேஜ் இல்லாமல் அதிக எண்ணிக்கையில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன கல்லூரிகள் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆர்டர் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் இந்த வருஷம் 100% இடங்கள் நிரம்பின கல்லூரி மற்றும் அதிகப்படியான எண்ணிக்கையில் சீட்ஸ் ஃபில்லான கல்லூரியில் நம்பர் 1 கல்லூரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718. இந்த கல்லூரியில் மொத்தம் 2161 சீட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது இது இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங் வச்சு டீட்டெயில்ஸை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ 2161 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 2161 சீட்டும், அதாவது 100% இடங்களும் நிரம்பின ஒரு ஃபஸ்ட்டு கல்லூரியாக வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2வது இடத்துல எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஏஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். மொத்தம் இந்த கல்லூரியில் 1162 சீட் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்துருந்தாங்க, ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. அதில் 1162 சீட்டுமே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சுங்க. அதாவது 100% இடங்களும் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். அடுத்து 3வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்க்குறோங்கிற பட்சத்தில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399. இந்த கல்லூரியானது சென்னையில் இருக்குது. மொத்தம் 1067 சீட்டு. 1067 சீட்டுக்கு 1067 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக வர்றது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க. அடுத்து 4வது இடத்துல 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். இந்த கல்லூரியில் மொத்தம் 971 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த 971 சீட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது 5வது இடத்துல வந்து பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 936 சீட்டு. 936க்கு 936 சீட்ஸும் நிரம்பின ஒரு கல்லூரி, 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து 6வது இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 915 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை 915 சீட்டுமே நம்மளுக்கு நிரம்பி இருக்குது, 100% இடங்களும் நம்மளுக்கு நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து 7வது இடத்துல கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 882 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை 882 சீட்டுக்கு 882 சீட்டும் நிரம்பின ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூருங்க. அடுத்து 8வது இடத்துல விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். இந்த கல்லூரி கரூர் மாவட்டத்தில் இருக்குது. மொத்தம் 846 சீட்டு. இந்த 846 சீட்டில் 846 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக இருக்குது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். 8வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 9வது இடத்துல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க. மொத்தம் 837 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் 837க்கு 837 சீட்டுமே நிரம்பின ஒரு கல்லூரி, 100% இடங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து 10வது இடத்துல எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம். மொத்தம் 762 சீட்டு.
இந்த 762 சீட்டுக்கு 762 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இல்லை நிறைய பேத்துக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்ன சார் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்குதோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் அதை தான் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதாவது இதில் வந்து இப்போ நான் சொல்லியிருக்க டேட்டாங்கிறது 100% சீட்ஸ் ஃபில்டு டேட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நம்பர்ஸ் வச்சு இதில் வந்து 2 வகையாக அனலைஸ் பண்ணலாம். ஒன்று நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு அனலைஸ் பண்ணலாம், இன்னொன்று பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு அனலைஸ் பண்ணலாம். இதில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க டேட்டாங்கிறது 3 ரவுண்டோட ஓவரால் டேட்டாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு போகிறப்ப அது ஒவ்வொரு ரவுண்டை பொறுத்து மாறுபடுங்க. அடுத்து 11வது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 2005 ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 692 சீட்டுக்கு 692 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரி, 100% இடங்களும் நிரம்பி இருக்குதுங்க. அடுத்த கல்லூரியானது 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, மொத்தம் 670 சீட்டு, 670 சீட்டுக்கு 670 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரியாக படக்கூடிய ஒரு கல்லூரி. 100% ஆஃப் சீட்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த இடத்துல 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், மொத்தம் 653 சீட்டு. இந்த 653 சீட்டுக்கு 653 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்த கல்லூரி 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், மொத்தம் 617 இடங்கள், 617க்கு 617 நிரம்பி 100% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 598 சீட்டு, 598ம் நிரம்பிருச்சு. 3 ரவுண்டில் 100% சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுங்க. அடுத்த கல்லூரி 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 575 சீட்டு, 575க்கு 575 சீட்டும் நிரம்பி 100% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து கல்லூரியோட கோட் 2 அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டி கேம்பஸில் இருக்குங்க. மொத்தம் 528 இடங்கள், 528க்கு 528ம் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்து 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜி ஐடெக் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களோட 2வது கல்வி நிறுவனம். மொத்தம் 522 சீட்டு, 522க்கு 522 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரிங்க. அடுத்த கல்லூரியானது 1315 ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, 516 சீட்டு. இந்த 516க்கு 516 இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், மொத்தம் 513 சீட்டு, 513 சீட்டுமே 3 ரவுண்டோட முடிவுகளை நிரம்பிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974 மொத்தம் 481 சீட்டு. இந்த 481 சீட்டுக்கு 481 சீட்டுமே நிரம்பிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம், மொத்தம் 477 இடங்கள், 477 இடங்களுக்கு 477 இடங்களும் நிரம்பிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம், மொத்தம் 424 இடங்கள், 424க்கு 424ம் நிரம்பின ஒரு கல்லூரி. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் 2656 காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்துச்சு, காங்கேயம் திருப்பூர் மாவட்டம். மொத்தம் 352 சீட்டு, 352 சீட்டு நிரம்பிடுச்சு. அடுத்து 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேல சொக்கநாதபுரம் போடி தேனி மாவட்டம், மொத்தம் 324 சீட்டு, 324 சீட்டும் நிரம்பிடுச்சுங்க. அடுத்த கல்லூரியானது 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், நம்மளுக்கு மொத்தம் 322 சீட்டு, 322க்கு 322 சீட்டு நிரம்பிடுச்சு. அடுத்த கல்லூரியானது 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, 321 சீட்டு, 321 சீட்டுக்கு 321 சீட்டும் நிரம்பி இருக்குங்க. அடுத்து 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், மொத்தம் 320 சீட்டுங்க, 320க்கு 320 சீட்டு நிரம்பி இருக்குது. அடுத்து 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, மொத்தம் 298 சீட்டுங்க, 298 சீட்டுக்கு 298 சீட்டும் நிரம்பிடுச்சு. அடுத்து 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், மொத்தம் 282 சீட்டு, 282க்கு 282ம் நிரம்பியாச்சு. அடுத்த கல்லூரியானது 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, மொத்தம் 278 சீட்டு, 278 சீட்டுக்கு 278 சீட்டும் நிரம்பி இருக்குங்க. அடுத்து 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, மொத்தம் 270 சீட்டுங்க, 270க்கு 270 சீட்டும் நிரம்பி இருக்குதுங்க. அடுத்து 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, மொத்தம் 266 இடங்கள், இந்த 266க்கு 266 இடங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது.
அடுத்து 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 243 சீட்டு. இந்த 243 சீட்டுமே நிரம்பி இருக்குங்க. அடுத்து 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னை, மொத்தம் 187 சீட்டு. இதில் 187 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து 1321 சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிண்டி சென்னை, மொத்தம் 107 சீட்டு. 107க்கு 107 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்து காலேஜோட கோடு 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, மொத்தம் 34 இடங்கள். 34 இடங்களுமே நிரம்பிருச்சு. அடுத்த கல்லூரியானது 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரின்னு சொல்லுவாங்க, காரைக்குடியில் இருக்குது, சிவகங்கை மாவட்டம். மொத்தம் 29 சீட்ஸ். 29க்கு 29 சீட்டு நிரம்பி இருக்குங்க. அடுத்து 2343 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி IIHTன்னு சொல்லுவாங்க, சேலமில் இருக்குது. மொத்தம் 25 இடங்கள். 25க்கு 25 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100% இடங்கள் 3 ரவுண்டுகளோட முடிவில் 100% இடங்கள் நிரம்பின கல்லூரி. பெரும்பாலும் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ரவுண்டுகளோட முடிவில் 100% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாகிருச்சுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டேட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டை வச்சு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டு போகிறப்ப நம்மளுக்கு வந்து நிறையா சேஞ்சஸ் நடக்கும். பட் இது நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டு போகிறப்ப இது வந்து ஒரு விஷயங்கிறது வருதுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.